மத்திய அளவிலும் மாநில அளவிலும் ஆட்சிகள் மாறினாலும் மீனவர்களுடைய காட்சிகள் மாறவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து மீனவர்கள் மற்றும் விசைப்படகுடைய சங்கம் கூட்டமைப்பு சார்பாக முதலமைச்சரை சந்தித்து வந்திருக்கிறார்கள். அந்த விசைப்படகு உரிமையாளருடைய கூட்டமைப்பு தலைவர் நம்மிடையே இருக்கிறார். மீனவர்கள் பிரச்சனை அப்படிங்கிறது ஆண்டாண்டு காலமாக இருக்குது. இப்போ முதலமைச்சரை சந்திச்சிருக்கீங்க, இதுக்கான தீர்வு தான் என்ன? மீனவர் பிரச்சனை என்பது இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனை, இந்திய நாட்டுக்கும் இலங்கை நாட்டுக்குள்ள பிரச்சனை. இதை தமிழக அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும், மத்திய அரசுக்கு கடிதம் எழுத முடியும், இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வழிவகை செய்யுங்கன்னு தான் சொல்ல முடியுமே தவிர அவங்களால வெளிநாட்டு கொள்கையில் பேசி அவங்க செய்ய முடியாது. இதுக்கு மத்திய அரசாங்கம் தான் செய்யணும். ஆனால் மத்திய அரசாங்கம் இந்த 11 வருட காலமாக எங்களுக்கு இந்த மீனவர் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முன் வரவே இல்லை. ஏன்னா 3 முறை மத்தியில் ஆளுகிற மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சரை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம், அவங்கள்ட்ட கடிதம் கொடுத்துருக்குறோம். அவங்க கூடிய விரைவில் இந்த பிரச்சனையை தீர்க்கிறோன்னு உறுதியளித்தாங்க. ஆனால் எந்த விஷயமே எங்களுக்கு நடந்த பாடில்லை. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அணுகி நாங்கள் எங்களுடைய கோரிக்கை வைக்கும்போது அவங்களால முடிஞ்ச இந்த படகை இழந்த மீனவர்களுக்கு மறுவாழ்வுக்கு படகுக்கு தகுந்த இழப்பீடு வழங்குறாங்க, துறைமுகங்கள் கட்டி கொடுக்குறாங்க. அவங்களால என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த மீனவ குடும்பங்களுக்கு ஒரு இழப்பீடு தொகை வழங்குறாங்க. அந்த மாதிரி உதவிகளை செய்கிறாங்க. இது வெளிநாட்டு கொள்கையில் நம்ம இந்திய அரசாங்கம் தான் தலையிடணும். இது தலையிட்டு இரு நாட்டு மீனவர்களையும் பேச்சுவார்த்தை பண்ணி இரு நாட்டு அரசு அதிகாரிகள் இருந்து பேசினா இந்த விஷயம் தீர்க்கப்படுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு தயவு செய்து மத்திய அரசாங்கம் குரல் கொடுத்து இந்த மீனவர்களுடைய வாழ்வில் ஒளியேற்ற மாதிரி இந்த பிரச்சனையை தீர்க்குங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. இப்போ இலங்கை அரசால் மீனவர்கள் கைது செய்யப்படும் போது வைக்கப்படக்கூடிய பிரதான குற்றச்சாட்டு எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். எல்லை தாண்டி மீன் பிடிக்காமல் அதுக்கான ஒரு தீர்வை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா உங்கள் தரப்புலேருந்து வைக்கப்படக்கூடிய அந்த தீர்வுகள் கோரிக்கைகள்லாம் என்ன? எல்லை குறுகிய எல்லையாக இருக்குது. கச்சத்தீவை முன்னாடி ஆண்ட மத்திய அரசாங்கம் கொடுத்துருந்தா கூட அவங்க ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க. கச்சத்தீவு பகுதியில் இரு நாட்டு மீனவர்கள் மீன் பிடிக்கலாம், வலை உலர்த்தலாம். அங்கே குறிப்பாக இந்திய இராணுவமோ இலங்கை இராணுவமோ அங்கே முகாமிடக்கூடாதுங்கிற ஒரு அதில் சரத்துலாம் இருக்குது. ஆனால் இப்போ சமீப காலமாக ஒரு 10 வருட காலமாக இலங்கை அரசாங்கம் அங்கே மிலிட்ரி கேம்ப் ஆரம்பித்து நம்ம மீனவர்கள் வர்றதை கண்ணோக்கி இது மூலமாக பார்த்துக்கிட்டு மீனவர்களை அப்படியே லேசாக பாடுறதுக்கிட்ட போகவுமே இந்த மீனவர்களை கைது பண்ணுறத வேணுமுனுமே இது தமிழக அரசுக்கு கெட்ட பேர் வரணுமோ இல்லை இந்திய அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரணுமோ வேணுமென்றே இந்த பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருக்காங்க. ஏன் மத்திய அரசாங்கம் இந்த மௌனம் சாதிக்கிறாங்கன்னு தெரியல. இதில் கச்சத்தீவு நம்ம இலங்கைக்கு கொடுத்ததுனால நம்ம மீன் பிடிக்கக்கூடிய மீன் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு 25 நாட்டிகள் மைல் இடம் கடல் பரப்பு இலங்கைக்கு சொந்தமாயிட்டு அவங்க கொடுத்தாலும் அந்த பகுதியில் மீன் பிடிக்கலாங்கிற ஒரு சரத்து இருக்குது. அந்த ஒப்பந்தத்தை இந்த இந்திய அரசாங்கம் நடைமுறைப்படுத்தினாலே இந்த பிரச்சனை வராது. இல்லை வாரத்தில் எத்தனையோ நாடுகளில் வெளிநாடுகளில் மீன் பிடிக்கிறதுக்கு குத்தகை அடிப்படையில் வாங்கி கொடுக்குறாங்க ஒவ்வொரு அரசாங்கமும். இந்த தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காக்கிறதுக்கு இந்திய அரசாங்கம் குத்தகை அடிப்படையில் கூட எங்கள் பாரம்பரிய பகுதியில் மீன் பிடிக்கிற உரிமையை பெற்றுக் கொடுக்கலாம். இல்லை இலங்கை அரசோட பேசி எங்கள் மக்களும் மீன் பிடிக்கட்டும், நீங்களும் மீன் பிடிங்க, வருஷத்தில் நாங்கள் ஏற்கனவே பேச்சுவார்த்தை வருஷத்தில் 365 நாளில் ஒரு 80 நாள் மட்டும் நாங்கள் தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்கிறோம், மீதி 200 சொச்ச நாள் நீங்களே மீன் பிடிங்கன்னு சொல்கிற மாதிரிலாம் பேசணும். இதை முடிவடைகிற மாதிரி 2 ஆண்டு அரசு இருந்து பேசினா தான் இது முடிவடையும். கண்டிப்பாக இனி வர்ற காலங்களில் இந்த பிரச்சனையை நீண்டு கொண்டு போகாமல் முடிவடைகிறதுக்கு வழிவகை செய்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் தலையிடணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. வருகின்ற 3ஆம் தேதி பிரதமர் அவர்கள் ராமேஸ்வரம் வருகை தர்றதா இருக்குது. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் எவ்வளவோ உலக நாட்டில் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறவங்க, இந்த பிரச்சனையை நேரடியாக தீர்த்து வச்சா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது, எங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்குது. நாங்கள் சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு அனுமதி வழங்கணுங்கிறது இது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. சேசுராஜா, அனைத்து விசைப்படகு மீனவர் சங்க தலைவர், ராமேஸ்வரம்.